வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐபிஎல் 2024ஆம் ஆண்டுக்கான அட்டவணை அறிவிப்பு. போட்டியில் திடீர் மாற்றம், எதிர்பாராத திருப்பம். அதாவது ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு தொடருக்கான அட்டவணை இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது என்ற ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. உலக கிரிக்கெட்டையே திரும்பி பார்க்க வைத்த ஐபிஎல் தொடர் 16 சீசன்களாக முடிவடைந்து தற்போது 17வது சீசன் தொடங்க உள்ளது. இதற்கான மினி ஏலம் கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி துபாயில் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் வருகின்ற ஐபிஎல் சீசன் எப்போது தொடங்கும் என்றும் அட்டவணை எப்போது ரிலீஸ் ஆகும் என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதற்கு காரணம், ஏப்ரல் முதல் மே மாதம் வரை பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்பதால் அட்டவணையை அதற்கு ஏற்றாறு போலதான் அமைக்க முடியும். மேலும் 2009ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டி தென்னாப்பிரிக்காவில் நடத்தப்பட்டது. அதே போல இந்த முறையும் மாற்றப்படுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. ஆனால் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது இந்தியாவில் தான் முழுக்க போட்டிகள் நடத்தப்பட்டதை குறிப்பிட்ட ஐபிஎல் தலைவர் அருண் தூமல் அவர்கள் இந்த முறையும் ஐபிஎல் தொடர் முழுமையாக இந்தியாவில் தான் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி ஐபிஎல் போட்டிகள் தொடங்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். எனினும் அட்டவணையின் முதல் 15 நாட்களுக்கான போட்டிகள் தான் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ள அருண் தூமல் அவர்கள், தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்ட பிறகுதான் எஞ்சியுள்ள போட்டிகளை அதற்கு ஏற்றார் போல மாற்றியமைத்து அட்டவணையை வெளியிடுவோம் என்றும் கூறியிருந்தார். அதே போல ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரை எப்படி நடத்துவது என்பது தொடர்பாக அரசு இயந்திரங்களிடம் பேசிக்கொண்டு இருப்பதாகவும், எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் இன்றி ஐபிஎல் போட்டிகளை நடத்த அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எப்போதுமே கடந்த முறை ஃபைனலில் மோதிய அணிகள் தான் முதல் போட்டியில் விளையாடும் வகையில் பெரும்பான்மையாக அட்டவணை அமைக்கப்படும். அந்த வகையில் இந்த முறை மார்ச் 22ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத 99% வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.